அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை 9/8/2026 பராபவ வருஷம் ஆடி மாதம் 24ஆம் தேதி கிரீஷ்ம ருது தட்சிணாயன புண்ணியகாலம். இன்று காலை 9:08 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:38 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்கு இன்னைக்கு நல்ல அதிர்ஷ்டமான நாள், நல்ல தன வருவாய் உள்ள ஒரு நாள் மேஷராசிக்கு. அதே மாதிரியே வீர தீர இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 2 மணி அந்த வாக்கில் உங்களுடைய எண்ணங்கள் மாறும். எப்படி மாறும் அப்படின்னாக்கா, காலையில் யோசிச்சுட்டு இருந்த சில விஷயங்கள் மத்தியானத்துக்கு மேலே நல்ல ஒரு புத்துணர்ச்சி, புதிய முடிவுகள் மனசுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நல்ல தெளிவு கிடைக்கும். அதனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னாக்கா இன்றைக்கி மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, நல்லா வரும். நல்ல நாள், வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் டே. உங்களை வான் பண்ணுற அளவுக்கோ இல்லை நிறுத்துங்க செய்யாதீங்கன்னு பண்ணக்கூடிய அளவுக்கோ ஒன்றுமே இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி, முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நியர் ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில், குறைந்த காலத்திலேயே நல்ல தன வரவையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எடுக்க வேண்டிய முயற்சியெல்லாம் ஹாப்பியாக எடுங்க. எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும், சீக்கிரமே விடை கிடைக்கும். நல்ல நாள். சாப்பாடு, தூக்கம், வீடு, குடும்பம், உடல் ஆரோக்கியம் எல்லாம் ஃபைன். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுக்கு நல்ல யோகமான நாள். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, திடீர்னு சொல்லிட்டு மனக்கிளர்ச்சி வரும். திடீர்னு நல்ல ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க, திடீர்னு கொஞ்சம் டவுன் ஆவீங்க. அந்த மாதிரியான மன உணர்ச்சிகளோட ஏற்றத்தாழ்வுகள் நிகழும் நாள். ஓகே, அதனால் என்ன? அதனால் நீங்கள் ரொம்ப கிளர்ச்சியாகி நல்லா இருக்கும் பொழுதும் ஓவராக யாருக்கும் கமிட் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரியே கொஞ்சம் டவுனாக இருக்கும் பொழுதும் எந்த ஒரு பொறுப்பையும் தட்டி கழிக்காதீங்க. அது மனசுக்குள்ளே என்னமோ நடந்துட்டு போட்டோம். அது இன்றைக்கி உற்சாகத்தையும் தருவார் சந்திரன், கொஞ்சம் டல்லும் ஆக்குவார். சில பேருக்கு இப்படி இருக்கும், சில பேருக்கு அப்படி இருக்கும். ஸோ என்ன இருந்தாலுமே நீங்கள் அதையெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள், பிஸ்னஸ், பேச்சுவார்த்தை, இதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மத்தியானம் 2:30 3 மணி அதுக்கு மேலே ஒரு ஸ்டேபிள் மைண்ட் செட் வந்துடும். மற்ற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்றைக்கி ஒரு கலவையான நாள். அதாவது அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு வேறு மாதிரியான ஒரு பலன், பூசம் ஆயில்யத்துக்கு வேறு மாதிரி பலன், கொஞ்சம் வித்தியாசம் வரும். ராசின்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் இம்பல்சிவாக ஏதாவது ஒன்று வாங்கணும், உடனே வாங்கிடணும் அப்படின்னு தோணும். அப்புறம் பாக்கி சில பேருக்கு இந்த புஷ்ய நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ சேமிப்புன்னு நடக்கும் சில கடகராசிக்காரங்களுக்கு. சில கடகராசிக்காரங்க வீட்டில் திடீர்னு ஒரு நல்ல சாமான் நிற்கும், எதிரே பார்க்க மாட்டீங்க. இது ரெண்டுமே நடக்கும். ஆனால் இது ரெண்டும் ஒரே வீட்டில் நடக்கிறது கஷ்டம். ஸோ
கடகராசிக்காரங்களே கணவன் மனைவியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி கலவையான பலன்கள் வீட்டில் நடக்கும். உடல் ஆரோக்கியம், தனம், குடும்பத்தில் சந்தோஷம், அப்புறம் சர்ப்ரைஸ், இது எல்லாமே நடக்கும். நல்ல நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து ஒரு 65லேருந்து 68% சொல்லலாம். நல்ல நாள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஏன் வந்து ஒரு 30% கம்மியாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னாக்கா, சில இண்டிகேஷன்ஸ் வரும். ஆனால் அவை நடக்குமா? தெரியாது, அல்லது நடக்காது. அதாவது இன்றைக்கி சுய தொழில் புரிபவர்கள், வியாபாரம், கன்சல்டிங், இந்த மாதிரி ஒரு மேஜர் கிளைண்ட்ஸ் அவங்கள வந்து வரேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வருவாங்களா என்னங்கிறது தெரியாது. வெயிட் பண்ணணும். கூப்பிடவும் முடியாது. கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படி கண்ணுக்கு எட்டினது கைக்கு எட்டாமல் போகலாம். ஸோ இந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை பொறுத்துக்குங்க. ஆனால் இன்று இல்லை என்றாலும் நாளை கட்டாயமாக அந்த காரியம் நடக்கும். மற்றபடிக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால் வந்து உங்களுடைய வேறு சில வேலைகள் அஃபெக்ட் ஆகும். இவருக்காக வெயிட் பண்ணி நம்ம இல்லாத நேரத்தில் வந்துட்டால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்லேட்டிங் மனநிலையில் இருப்பீங்க. பட் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டு பண்ண வேண்டிய வேலையை பண்ணுங்கள். நாளைக்கு அந்த விஷயம் கரெக்டாக நடந்துடும். அப்போ ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். நல்ல நாள். நிம்மதியாயிருங்க. நடக்க வேண்டிய விஷயங்கள் தீர்மானமாக நடக்கும். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைக்கி வந்து சுபாவமாக ஒரு நல்ல நாள் தான். நல்ல பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள், ஈவன் தந்தைக்கிட்டேருந்து ஒரு நல்ல கோஆப்ரேஷன், மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு மானசீகமான சப்போர்ட்டு, இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பேர். அண்டு நீங்கள் செய்யக்கூடிய பழசில் செஞ்ச காரியங்கள் அதெல்லாம் நினைவு கூர்ந்து உங்கள் நண்பர்களோ, அப்பாவோ, தந்தை வழி உறவினர்களோ அதை ரிகால் பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு பாராட்டுதல் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெரிய உந்துதலையும் தரும். நிதி நல்லா இருக்குது. உழைப்பு நல்லா இருக்குது. நாள் முழுக்க ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. அண்டு நல்ல சாப்பாடு, குடும்பம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், துளாராசி அன்பர்களுக்கும் இன்றைக்கி வந்து பொதுவாக நல்ல பலன். ஆனால் உங்களுடைய அஷ்டவர்க்க பரல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள், அது உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி, அல்லது சுய தொழில் புரிபவர்களாக இருந்தாலும் சரி, கூட்டு தொழிலில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கை, மனசு ரெண்டுத்தையும் உபயோகப்படுத்தி நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதற்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம மெனக்கெட்டு வேலை செஞ்சு என்னடா அது இந்த மாதிரி இன்னும் அந்த வேலை நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பதில் சொல்லக்கூடிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சுமை ஜாஸ்தி. உத்தியோகம், இன்னொருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பை வாங்கி பண்ணுறது, அந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. ஆனால் மற்ற விஷயங்களில் நிதி நார்மலாக இருக்குது. அண்டு விபத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது. குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். தாய் தந்தையரோட ஆரோக்கியம் மேம்படும். நல்லா இருக்குது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்கள், விருச்சிகராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு யோகமான நாள். நல்ல தன வரவு. அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த வெளிநாட்டு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. தொடர்புன்னா இந்த சென்ஸ் வெளிநாட்டோட ஒரு முதலீடோ, இல்லை இம்போர்ட் அல்லது எக்ஸ்போர்ட், அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த பொருள்கள். வெளிநாடுனாக்கா ஈவன் சைனா கூட வெளிநாடு தானே நமக்கு. அதனால் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டீல் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நல்ல வருமானம் கிடைக்கும். அண்டு நல்ல லாபம் கிடைக்கும்.
அண்டு இன்னைக்கு வந்து எலும்பு சம்பந்தமான வியாதிகளில் கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்க, அதாவது வந்து ருமேட்டிசம், இல்லாட்டினாக்கா இந்த முழங்கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னையிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது கிரகநிலை மாற்றங்கள்னால அந்த மாதிரியான ஒரு ரோக நிவர்த்தி இன்னையிலிருந்து கிடைக்கும். போக போக இன்னும் அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள். தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த மறைமுக எதிர்ப்பு, சில ஹிருதய சம்பந்தமான வியாதியில் ஒரு அவதிப்படுபவர்கள், இப்போது சமீபமாக ஏதாவது ஹார்ட்டு ட்ரீட்மெண்ட்டு செஞ்சு வந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள், நல்ல தொடக்கம் இன்னையிலிருந்து அவங்களுக்கெல்லாம். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மருந்து மாத்திரைகளோட பணி நல்லா நடக்கும். இன்றைக்கி வந்து யாராவது டாக்டர்கிட்ட ரிவ்யூ போகிறவங்க, இந்த ஹிருதயம் சம்மந்தமானது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதாவது லேபு டெஸ்ட்டு, ட்ரெட்மில் டெஸ்ட்டு, இல்லை எக்கோ எடுக்கிறவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நல்ல நாள். அதனால் தீர்க்கமான ஆயுளோட நன்றாக இருப்பீர்கள். அதனால் கவலையை விட்டுட்டு சந்தோஷமாக ஹாஸ்பிட்டல் டெஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் போயிட்டு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல தகவல் தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள். இன்றைக்கி வந்து உங்களுக்கு 5வது வீட்டு சந்திரன். குழந்தைகள் மூலமாக அதீத சந்தோஷம், வருமானங்கள் மூலமாக சந்தோஷம், சேமிப்புகள், அந்த சேமிப்போட ரிட்டர்ன்ஸ், அதாவது நீங்கள் லாங் டேர்ம் எஃப்டி போட்டிருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பிளான் போட்டிருந்தாலோ, எல்ஐசி பிளான் போட்டிருந்தாலோ, அதெல்லாம் மெச்சூர் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல தொகை கைக்கு வரும். அதற்கான தகவல் வரும். அந்த மெச்சூரிட்டி டேட்டாவை கூட இன்றைய நாள் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆகக்கூடி உங்களுக்கு நல்ல தனபாக்கியம் உள்ள நாள். எதிர்காலத்திற்காக நீங்கள் முன்பே பிளான் பண்ணின விஷயங்களோட நல்ல விஷயங்களை அதோட வரும்படியை அறுவடை செய்யும் நாள். ஸோ சந்தோஷமாக இருங்க. இன்னும் அதே மாதிரியே ரீஇன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அந்த காசெல்லாம் நிறையா பெருக்கிக்குங்க. நிறைய சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப சந்தோஷம் அஷ்யூர்டு. ஹெல்த்து நல்லா இருக்குது. தன வரும்படி நல்லாவே இருக்குது. சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம். அப்படின்னா என்ன? லாட்ரியெல்லாம் வாங்காதீங்க. அது டோட்டலி பணம் வேஸ்ட்டு. லாட்ரியில் வரக்கூடிய பணமும் யாருக்கும் இது வரைக்கும் உபயோகமாக போய் சேர்ந்து அவங்க ஒன்றும் சேமித்த மாதிரியான வரலாறே கிடையாது. அதை விட்டுருங்க. என்ன திடீர் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னாக்கா, நீங்கள் எதையோ ஒன்றை தேட போக, ஏதோ ஒரு பழைய டாக்குமெண்ட்டோ இல்லை பழைய நகை பெட்டிகள், இல்லாட்டினா பழைய சாமான்கள், அந்த மாதிரி ஏதாவது தேடி எடுக்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அது காணா போயிடுச்சு, இல்லை நம்மள்கிட்ட இல்லை, இல்லை அந்த பொருளை பற்றி என்ன ஞாபகமே இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த விலை உயர்ந்த ஒரு பொருள், மோதிரமோ ஒரு செயினோ இல்லை ஏதோ ஒன்று நல்ல ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணி கடைசியில் அது உங்கள் மனசில் ஞாபகத்திலேருந்தே மறைந்த ஒரு விஷயம் திடீர்னு அது கிடைக்கும். அவ்வளோ சந்தோஷமாயிருவீங்க. இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். என்ன? ஸோ காணா போனவர்கள் பற்றின ஒரு தகவல் வரும். யாராவது உங்கள் நண்பர்கள் மத்தியிலையோ இல்லை உங்கள் வீட்டிலையே யாராவது சின்ன வயசுலேயே மிஸ் ஆகி போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வீடு தேடி வர்றதுக்கோ இல்லை அவங்கள பற்றின ஒரு நல்ல தகவல் வர்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. சந்தோஷமாக இருங்க. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து இருங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சாதாரணமான நாள். ஆவரேஜ் ஆர்
ஈவன் பிலோ ஆவரேஜ்னு கூட சொல்லலாம். அதனால் வாலண்டியராக போய் தயவு செஞ்சு இன்றைக்கி யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா பெருவழின்னு சொல்லிட்டு யாருக்காவது போய் வலியை வரிஞ்சு கட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணாதீங்க. நீங்கள் பாட்டும் காலையில் எழுந்திரிச்சு மாலை வரையில் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்கள் சாப்பாடு உண்டு, உங்களுடைய உறக்கம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நித்திய கர்மானுஷ்டங்கள், பூஜை, புனஸ்காரம், தெய்வ வழிபாடு அந்த மாதிரி நிறுத்திக்கங்க. இன்னைக்கு போய் யாருக்குமே அவங்க உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாமல் போய் ஒரு வேலையோ, ஒரு உதவியோ, ஒரு அறிவுரையோ சொல்லவே சொல்லாதீங்க. அது மதிப்பு இல்லாமல் போகிறது ஒன்று. அது எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு நான் உன்னை கேட்டேனா, இது எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வரும். அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிடும். யூ ஆர் ஏ வெரி சென்சிட்டிவ் பெர்சன். அதனால் இந்த மாதிரியெல்லாம் நீங்களாக போயிட்டு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க, உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. மற்றபடிக்கு நல்ல நாள். வாழ்த்துக்கள்.